உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாதரா அசைச்சிக்க முடியாதரான்ட்டு ஒரு படத்தில் விவேக் ஒரு வசனம் பேசுவார். அதுமாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அசைச்சிக்க முடியாத ஒரு விளையாட்டு அப்படின்னா கிரிக்கெட் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த கிரிக்கெட்டையே அப்படியே அசைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இந்த முறை ஃபுட்பால் மேட்ச், அதுவும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்திய ரசிகர் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வந்து சேர்த்தது. இவ்வளோ நாள் எப்படிப்பா போச்சு அப்படின்னு, குறிப்பாக இந்தியாவில் மட்டும் அந்த போட்டி அனைத்து போட்டிகளையும் கோடிக்கணக்கான பார்வையாளர்கள் பெற்றிருக்கிறார்கள், பார்வையாளர்கள் பார்த்துருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை புள்ளி விவரத்தை குறிப்பிட்ட அந்த சோனி சேனல் வந்து வெளியிட்டிருக்காங்க. வந்து அதில் குறிப்பாக நேற்று நடந்த அந்த இறுதிப் போட்டி ஸ்பெயின் ஜெயிக்குமா அர்ஜென்டினா ஜெயிக்குமான்னு ஏற்கனவே பெரிய ஆர்வம் இருந்தாலும் வந்து இல்லைங்க, கடந்த முறை உலகக்கோப்பை மாதிரி இந்த இறுதிப் போட்டியில் ஒரு பெப்பே இல்லை. ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த உலகக்கோப்பையில் பார்த்தீங்கன்னா கால்பந்து போட்டியில் பயங்கரமான பெப் இருக்கும். வந்து ஒரு சரியான ஒரு என்ன சொல்லுவாங்க, வந்து ஒரு ஆமையை விட்டு ஒரு ஆமை போய் எந்த அணியை போய் எந்த நாட்டை போய் தொடுதோ அந்த நாடு ஜெயிக்கணுவாங்க. ஒரு கொக்கு போய் எந்த இறையை எடுக்குதோ அந்த நாட்டோடைய கொடி இருந்தால் அங்கே ஜெயிக்கணுவாங்க. இது மாதிரிலாம் ஆர்வம் பார்ப்பாங்க. வந்து ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்பெயின் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் கூட இல்லை அர்ஜென்டினா விட மாட்டாங்க. வந்து ஏன்னா அர்ஜென்டினா இதற்கு முன்னாடி இதே தொடரில் பிரான்ஸ் கூடவும் பலமிக்க இங்கிலாந்து கூடவும் ஆடினப்போ எப்படி ஒரு ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஒரு டெக்னிக்கலான ஆட்டத்தை தாண்டி ஒரு மூர்க்கமான ஆட்டம் அவங்க கிட்ட இருந்தது. அதனால அர்ஜென்டினா அவ்வளோ லேஸில் அந்த கோப்பையை விட்டுற மாட்டாங்க. இல்லைங்க, போன முறை தான் அர்ஜென்டினா ஜெயிச்சிட்டாங்க உலகக்கோப்பையை, இந்த முறை ஸ்பெயின் தானே எடுத்து மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் இருந்தது. வந்து போட்டின்னு வந்துட்டா நீங்கள் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஒரு முறை கிரிக்கெட்டில் ஒரு முறை வேர்ல்டு கப்பை அடித்த பிறகு மறுமுறையும் அதே ஆக்ரோஷத்தோடு விளையாடினாங்க. வந்து அடிச்சிட்டாங்க. அதனால் விளையாட்டு அப்படின்னா விளையாட்டாக தான் இருக்கணும். அதுவும் இறுதிப் போட்டினா சொல்லவே தேவையில்லை. கிட்டத்தட்ட இறுதிப் போட்டியில் யார் வெல்றாங்களோ யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான பரிசு தொகை இந்திய மதிப்பில் 4812 கோடி. பாருங்க, வந்து வின்னருக்கு ரன்னருக்கு 3000 சம்திங் கோடி, 1000 கோடி. இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த நேற்று நடந்த அந்த ஆட்டத்தை கோடிக்கணக்கான பேர் பார்த்தாங்க. அதுவும் இந்தியாவில் அதிகமாக, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் மெரினா பீச்சில் ஒரு பெரிய ஸ்க்ரீனே கட்டிட்டாங்க. வந்து ஏன்னா கிரிக்கெட் போட்டிக்கு தான், கிரிக்கெட் போட்டி உலகக்கோப்பை போட்டிக்கலாம், அப்புறமா வந்து 2020 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கெல்லாம் நம்ம மெரினாவில் அது மாதிரியான ஸ்க்ரீன்ஸ் கட்டியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை மாதிரியான மதுரை மாதிரியான பெருநகரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூம் இருக்கும், வசந்தனுக்கும் அந்த மாதிரியான ஷோரூம் முன்னாடி அந்த டிவி முன்னாடி அவ்வளோ பேர் நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் மிக சமீப காலமாக அந்த கிரிக்கெட் மீதான அந்த ஆர்வம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருதா, ஓவராக விளையாடிட்டோமோ. ஒரு படத்தில் வடிவேல் பேசுவார்ல, ரொம்ப ஓவராக தான் போயிட்டோமோன்ற மாதிரி நிறைய போட்டிகள் வச்சு 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 எதையுமே வந்து ஒரு அளவாக கொடுக்காம விட்டால் திகட்டி போயிடும் இல்லைங்களா. அட போங்கயா அப்படின்னு. இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் வந்து ஃபுட்பால் மேட்ச்சு உலகக்கோப்பை நடந்துகிட்டு இருக்கு. இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியாவுக்கான ஒரு தொடர் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்தியா வெர்சஸ் அயர்லாந்துக்கான ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் அயர்லாந்துக்கிட்ட அடி வாங்கிக்கின்னு இந்தியா நொந்து போயிட்டாங்க. இங்கேயும் அடி வாங்கியாச்சு. நேற்று கூட அந்த தொடருடைய கடைசி போட்டி இந்தியா தோத்துட்டாங்க. ஆனால் கிரிக்கெட்டுடைய கவனம் அந்த பக்கம் வந்து ஃபுட்பால் மேலே இந்திய மக்களுக்கு திரும்புதா, எப்போ அதெல்லாம் திரும்ப விட மாட்டாங்கப்பா. இது ஒரு பெரிய அரசியல் இருக்குது, இதுக்குள்ளே அவ்வளோ காசு புழங்குது அப்படின்னு ஒரு பக்கம் விவாதம் இருந்தால் கூட நேற்று பாருங்கள், மெரினா பீச்சில் சென்னையில் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் கட்டியிருக்காங்க. திருவிக்கா நகரில் ஒரு பூங்காவில் பெரிய ஸ்க்ரீன் கட்டியிருக்காங்க. நைட்டு வந்து பெரிய செலிப்ரேஷன் கொண்டாட்டமாக இருந்திருக்குது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா இன்று விடுமுறை விட்டுருக்காங்க. வந்து நேற்றுலாம் ஃபுட்பால் மேட்ச் பார்த்து டயர்டாக இருப்பாங்கன்றதுக்காக அந்த கவர்மெண்ட்டு திங்கக்கிழமை அரசு விடுமுறைன்னு அறிவிச்சிட்டாங்க. வந்து ஏன்னா இந்தியாவில் கேரளாவிலையும் வெஸ்ட் பெங்காலையும் அவ்வளோ ஃபுட்பால் பிளேயர்ஸ் ரசிகர்கள் இருக்காங்க. ஃபுட்பாலுக்கு அவங்க வந்து அதிக முக்கியத்துவம் தராங்க. வந்து அதே வேளையில் இந்த இந்திய அணி, இந்திய மக்கள், இந்திய ரசிகர்கள் ஸ்பெயின் அர்ஜென்டினா அப்படின்போது யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அர்ஜென்டினா தான். ஏன்னா அர்ஜென்டினாவில் மெஸ்ஸி அப்படின்ற ஒரு தலை சிறந்த நட்சத்திர வீரர், கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான ரசிகர்கள் அவர் கூடியிருக்காங்க. மெஸ்ஸி இருக்கார்ப்பா, ஓகேப்பா, அடிச்சு நொறுக்கிடுவார்ப்பா அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள் ஸ்பெயினை வந்து லேசுப்பட்ட ஆளுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க ஒன்றும் சும்மா கிடையாது அப்படின்னு. இந்த ஆட்டம் நேற்று தொடங்கினதுலேருந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்காதவங்களுக்காக சொல்கிறது, தொடங்கினதுலேருந்து 2 தரப்புலேயும் வந்து ஒரு கோல் கூட போட முடியல. 90 நிமிடங்கள் முடிஞ்சு போச்சு. எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க.
இந்த எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கறதுல 2 பேரை சளைக்கல. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அர்ஜென்டினாவோட கோல் கீப்பர் என்ன அசால்ட்டான ஆளுங்க உண்மையிலே. மனுஷன் கையாலேயே தடுத்து 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 அவ்வளோ பெரிய கோல் கம்பத்தை ஒரு ஆளாக வந்து நீங்கள் பறக்கணும், பாயணும், எந்த மாதிரியான ஃபிட்டாக இருக்கணும், அது கண்ணு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணுங்க. நீங்கள் கோலில் ஏமாற்றுவாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அடிச்சு அவர் தான் உண்மையிலே வந்து நட்சத்திர நாயகன்னே கூட சொல்லலாம். அவ்வளோ தடுப்பாட்டம். அந்த கோல் கம்பத்துக்குள்ளவே போக முடியாத அளவுக்கு. இந்த பக்கம் ஸ்பெயினும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான விளையாட்டு அவங்க தொடர்ந்து இருந்தாங்க. ரொம்ப டெக்னிக்கலாகவும் ஆடி இருந்தாங்க. ஏறக்குறைய ஸ்பெயின் வீரர்கிட்டே தான் அந்த பந்து வந்து அவங்க கண்ட்ரோல்லே இருந்தது வந்து. ஆனால் எதிர்பாராத விதமாக இப்படி தான் சொல்லணும் வந்து. ஏன்னா ஆட்டம் டிராவில் முடியும், பெனால்ட்டியில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அர்ஜென்டினா ரொம்ப இதுவாக இருந்தாங்க. பெனால்ட்டியில் நம்மளை அடிச்சுக்க முடியாதுன்னு, அதில் எப்படியாவது கோல் தட்டிடுவாங்க. அப்படி இருந்தப்போ தான் 106வது நிமிடம் ஸ்பெயினுடைய வீரர் பெரான் டோராஸ் ஒரு அடி கோல் அடிச்சார். இவர் வந்து மாற்று வீரர், சப்ஸ்டியூட்டாக வந்து உள்ளே இறங்கினவங்க. அவர் அடித்த அந்த கோல் தான் ஆட்டத்தையே வேற மாதிரி மாற்றிடுச்சு. அந்த கடைசி 12-13 நிமிஷத்துக்குள்ள எப்படியாவது ஒரு கோல் அடித்து ட்ராவல் பண்ணிடணும், இல்லை 2 கோல் அடித்து வின் பண்ணிடணுன்னு அர்ஜென்டினா வீரர்கள் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. மெஸ்ஸிலாம் வந்து மெஸ்ஸியோட அந்த ஆட்ட நுணுக்கத்தெல்லாம் வந்து ஸ்பெயின் வீரர்கள் கம்ப்ளீட்டாக. ஏன்னா என்ன சோஷியல் மீடியாவில் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அர்ஜென்டினாவுடைய அதுவும் மெஸ்ஸி விளையாடினா அந்த விளையாட்டினுடைய அந்த காட்சிகளை ஸ்பெயின் வீரர்களுக்கு தொடர்ச்சியாக போட்டு காமிச்சிருந்துருக்காங்க. எப்படி அந்த பந்தை நகர்த்திட்டு போறாரு, எப்படி அட்டாக் பண்றாரு, எப்படி கொண்டு போன அந்த பந்தை எப்படி ஏமாற்றி எடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள். அது கிரிக்கெட்லையும் அது உண்டு. அது இப்போ ஒரு பெரிய பலம் வாய்ந்த ஒரு நாடு கூட நம்ம விளையாட போறோம் அப்படின்னா, அதில் நட்சத்திர ஆட்டக்காரர் யாராவது இருக்கும். பூம்ரா ஒரு பவுலிங் இருக்குன்னா அவர் எப்படி பவுலிங் போடுறாரு, எந்த இடத்துல ஸ்விங் பண்றாரு, எந்த இடத்துல பிச் பண்றாரு, அவர் யாருக்கிற எப்படி போடுறாரு, அந்த பந்தை எப்படி அடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த முந்தைய ஆட்டத்தினுடைய வீடியோக்களை பார்த்து 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 எதிரணி பிளேயர்ஸ் வந்து ரெடி ஆகிடுவாங்க. இந்தியாவில் அது உண்டு. அப்படி இவங்க தயாராகியிருக்காங்க வந்து. ஸ்பெயினுக்கு என்னன்னா, ஏற்கனவே ஒரு முறை உலகக்கோப்பை வாங்கியாச்சு, இந்த முறை விடக்கூடாது, வாங்கிடணும் அப்படின்னு ஒரு முடிவு. அந்த 106வது நிமிஷம் அவர் அடித்த அந்த கோல் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அர்ஜென்டினா ரொம்ப இந்த இறுதிப் போட்டியில் ரொம்ப முனைப்பாக விளையாடலைங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இருந்தால் கூட ரீப்ளே கூட நீங்கள் போய் பாருங்க, முனைப்பாகவே விளையாடல. அவங்க வந்து ஒரு மாதிரி ஏனோ தானோன்னு விளையாடுற மாதிரி இருந்தது. இது அர்ஜென்டினா விளையாடுற ஆட்டமே கிடையாது. ஏன்னா இதே தொடரில் நீங்கள் பிரான்ஸ் கூட எப்படி விளையாடி இருப்பாங்க பாருங்க. அது விட்டு இருந்தா 10 கோல் அடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டெக்னிக்கலாகவும் ரொம்ப மூர்க்கமாகவும் விளையாடிப்பாங்க. மூர்க்கமான அடிக்கிறது கிடையாது, எதிரணியினரை வந்து மோதுறது கிடையாது, காயப்படுத்துறது கிடையாது. அந்த பந்தை எப்படியாவது கொண்டு போகணும், அந்த பந்தை வந்து அவங்க கிட்ட போக விடாம பார்த்துக்கிறது. இதை விட இங்கிலாந்து, ஏன்னா இந்த முறை இங்கிலாந்து தாங்க வந்து கோப்பையை வெல்லும். ஏன்னா இங்கிலாந்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கிரிக்கெட் ரசிகர்கள் முழுக்க அப்படியே ஃபுட்பால் பக்கம் திரும்பிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சவங்க அவங்க தான் வந்து. அப்படி இருக்கும்பொழுது இங்கிலாந்தில் ஃபுட்பால் ரசிகர்கள் எக்கச்சக்கமாக ஆயிட்டாங்க. நீங்கள் கிரிக்கெட்டை பார்த்தீங்கன்னா 50 ஓவர்லாம் ஒரு நாள் முழுக்க உட்காந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. 2020 கூட எங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு, ஃபுட்பால் வந்து ஒரு 2.5 மணி நேரத்தில் அந்த மேட்ச் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு ரசிகர்கள் அந்த பக்கம் திரும்பி இருக்கான் போது அந்த இங்கிலாந்து அணியை திணற அடிச்சாங்க வந்து அர்ஜென்டினா. அப்போ நேற்று நடந்த அந்த இறுதிப் போட்டியில் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா எங்களுக்கா ஒரு இதாக ஸ்பெயினுக்கு தான் விட்டு கொடுக்குமே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பரவலாக பேசப்பட்டு இருக்கு. இது அர்ஜென்டினா ரியலாக ஆடுறவங்க கிடையாதுப்பா, இந்த ஆட்டக்காரன் இவன் சும்மா வந்து ஆடி இருக்கிறான். இன்னொரு காரணமாக என்ன சொல்றாங்கன்னா, மெஸ்ஸிலாம் வந்து பார்சிலோனா அணியிலிருந்து வந்து இப்போ இவங்க நாட்டை சேர்ந்த அர்ஜென்டினாவை சேர்ந்த நிறைய பேர்லாம் பார்சிலோனா அணியில் வந்து பயிற்சி பெற்றுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க வந்து. அந்த பாசமாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு விவாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் எனக்கும் அதான் தோணுச்சு வந்து, பட் இது அர்ஜென்டினாவுடைய ஆட்டமே கிடையாதப்பா அப்படின்னா, ஸ்பெயினும் வந்து ஏப்பசாப்பா ஒன்றும் கிடையாது, அவங்கள விடவே இல்லை. இதெல்லாம் தாண்டி அந்த மேட்ச் முடிஞ்சு இறுதியாக அந்த நடுவர் வந்து அடித்த விசில் ஒன்று இருக்குல்ல, ஃபைனல் விசில் அடித்து முடித்த உடனே கோபத்தோட அர்ஜென்டினா வீரர் ஒருத்தர் வந்து ஸ்பெயின் வீரரில் அடித்து முகத்தில் வந்து பக்குன்னு குத்தந்து சட்டையை பிடிச்சி இழுத்து அடித்தது. ஏன்னா தங்களால் வந்து இந்த இதில் ஜெயிக்க முடியலையே அப்படின்ற அந்த கோபத்தை வெளிப்படுத்திய போது இவங்க வந்து சும்மா விளையாடல அப்படின்ற ஒரு விவாதத்தையும் கொண்டு வராங்க. நீங்கள் விட்டு கொடுக்கறதா இருந்தால், ஸ்பெயின் ஜெயிக்கிறதா இருந்தான்னா ஏன் அவ்வளோ கோபத்தை வந்து அங்கே வெளிப்படுத்த போகிறாங்க? அந்த கொண்டாட்டத்தில் இருக்கிற அந்த ஸ்பெயின் வீரர்கள் வந்து காண்டா வராங்க. எப்பவுமே இந்த சவுத் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோபம் முணுக்குன்னு வரும்.
அந்த கோபத்துடைய வெளிப்பாடு கிரவுண்ட்லேயே அவ்வளோ அநாகரிகமாக நடந்து கொண்டார்கள். வென்ற நாடுகள் மீது உங்களுடைய அந்த கோபத்தை காட்டக்கூடாது. ஒரு வழியா அர்ஜென்டினாவுடைய அந்த பயிற்சியாளர் வந்து அதை தடுத்து நிறுத்துறாரு, சமாதானப்படுத்துறாரு. ஸ்பெயின் வீரர்கள் அதை பற்றியெல்லாம் கவலையே படல. ஏன் நீ தோத்துட்டு நீ ஏன் வந்து வைத்தறிச்சல வந்து அடிக்கிற அப்படின்னு சொல்லி இன்னும் அவங்களை வெறுப்பேற்றுற மாதிரி அந்த கிரவுண்டை விட்டு போகாம இன்னும் அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் இந்த போட்டி நடந்தது. குறிப்பாக இந்த போட்டியினுடைய கோப்பையை வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், அப்புறமா வந்து ஃபிபா தலைவர் கியானி, 2 பேரும் சேர்ந்து அந்த ட்ரம்ப் அவர் கையால் கொடுக்கறதுக்காக வந்தார். ஏதாவது ஒரு ட்ரம்ப் வந்து ஒரு சின்ன ஒரு கோமாளித்தனத்தையோ ஒரு இதுவே பண்ணுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் பண்ணார். ஏன்னா ஸ்பெயின் வீரர்களுக்கு அந்த வின்னர் கோப்பையை கொடுத்துட்டு, எப்பவுமே எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த கோப்பையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவாங்க. காரணம் என்னன்னா அந்த கோப்பையை அந்த இடத்துல வச்சு அவங்க கொண்டாடுவாங்க. நீங்கள் கூட கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு சாம்பியன் அப்படின்னு ஒரு பெரிய போர்டை வச்சுக்கிட்டு ஷாம்பைன் அப்படி குலுக்கி அடித்து பயங்கரமாக கொண்டாட்டி அமக்கலம் பண்ணுவாங்க. அது ஆனால் இவர் ஒரு நாட்டோடைய அதிபர் இங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து நகர மாட்டேன்றாரு. நாங்கள் எப்படிங்க கொண்டாடுறது? இந்த ஸ்பெயின் வீரர்கள் ஒருத்தரை பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இந்த வர்ணனையாளர்கள் வந்து தயவுசெய்து ட்ரம்ப் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி இந்த டிவியில் வர்ணனை சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிருந்த அதிகாரிகள் அவங்க பார்த்துட்டு ட்ரம்ப்புக்கு அப்படியே சைகை கட்டுறாங்க, இங்கே கிளம்புங்கன்னு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா மெதுவாக கிளம்பி போறாரு. அது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாக. குறிப்பாக அந்த கிரவுண்டுக்குள்ள ட்ரம்ப் உள்ள நுழைந்த பொழுது மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் அவருக்கு எதிரான குரல் கொடுத்தார்கள். அதுவும் அமெரிக்கன்ஸே நிறைய குரல் கொடுத்தாங்க, அமெரிக்க ஃபேன்ஸே குரல் கொடுத்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அமெரிக்க அணியில் ரெட் கார்டு பெற்ற ஒரு வீரரை ட்ரம்ப்போட செல்வாக்கில் மறுபடியும் அடுத்த மேட்சில் ஆட வச்சார்ன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. குற்றச்சாட்டில் அது உண்மைதான். அது எவ்வளோ பெரிய அசிங்கம், ஒரு நாட்டுக்கே அசிங்கம். அமெரிக்கா அதில் தோத்து போயிடுச்சு. இப்படியாப்பட்டவர் வந்து சிரிச்சுக்கிட்டு வந்து இங்கே வந்து நிற்கிறாரு. அதுவும் நாகரிகம் தெரியல, மேடை நாகரிகமே அவர் சுத்தமாக தெரியல. இவ்வளோ பெரிய வயசாயிடுச்சு, ஒரு கோப்பையை கொடுத்தோமா கிளம்பி வெளியே போக வேண்டியது தானே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தப்போ அவர் அப்படி நகர்ந்து போனோன்னு ஸ்பெயின் வீரர்லாம் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அதை கொண்டாடி இருப்பாங்க. இதெல்லாம் மீறி ஃபுட்பால் மேட்ச் உலகம் முழுக்க இன்னும் ரசிகர்களை அதிகம் கவர்ந்துள்ளதா அப்படின்பொழுது இந்த தொடர் வந்து இத்தனை நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. வந்து அதுவும் குறிப்பாக இன்னொரு பக்கம் விமர்சனம் என்னன்னா, இந்த அரையிறுதி போட்டி இருக்கு இல்லைங்களா, செமிஃபைனல், அது ஒரு பெரிய ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். இந்த மாதிரி அந்த விறுவிறுப்பே இல்லை சாமி, ஒரு மாதிரி கணத்தில் போட்ட கல் மாதிரி இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்பொழுது இந்த அணிகள் எல்லாம் வந்து ஒரு பலம் வாய்ந்த அணி, பலம் வாயாத அணி, இப்படி வந்து மாறுபட்ட விதமாக இருந்தது. அதனால இந்த முறை செமிஃபைனலும் அந்த அளவுக்கு இதுவாக இல்லை, ஃபைனலும் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற பொழுதும் ரைட், ஓகே, நாங்கள் போன வாட்டியே வந்து சாம்பியன், இந்த முறை ஸ்பெயின் தான் சாம்பியனாக இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு அந்த இடத்துல விட்டு கொடுத்தா மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் இல்லைங்க, நாங்கள் வந்து நிஜமாக ஜெயிச்சு தான், திறமையால் தான் இந்த கோப்பையை வாங்கியிருக்கிறோம், நீங்கள் எப்படிலாம் எங்களை வந்து அசால்ட்டாக விமர்சனம் பண்ணி விடாதீர்கள் அப்படின்னு அவங்களும் அவங்க தரப்பில் சொல்லிட்ட பிறகும் அடுத்த உலகக்கோப்பை எப்பொழுது வரும் அப்படின்னு ஒட்டுமொத்த கால்பந்து ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலும் பெருவாரியான கால்பந்து ரசிகர்கள் அதற்காக வெயிட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.